அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வரக்கூடிய புதன்கிழமை 26/2/2025 மகா சிவராத்திரி அன்று நம் வீடுகளில் செய்ய வேண்டிய ஒரு எளிய வழிபாடு. இது சிவனுக்காக நாம் செய்ய போவது கிடையாது. இந்த வழிபாடு நம்ம யாருக்காக செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குலதெய்வத்திற்கான மிக மிக முக்கியமான ஒரு வழிபாடு. இதில் நிறைய பேர் யோசிக்கலாம், சிவராத்திரி அன்று சிவன் வழிபாடு தானே ரொம்பவும் முக்கியமானது, நீங்கள் குலதெய்வ வழிபாடு அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இது இன்றைக்கு நேற்றைக்கு வந்த பழக்கம் கிடையாதுங்க. காலமாக, அதாவது அந்த மகா சிவராத்திரி, மாசி மாத சிவராத்திரியும் அதற்கு அடுத்து வரக்கூடிய மாசி அமாவாசை என்றும் எல்லாருமே அவங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு நேரடியாக போய் அவங்கள வழிபாடு செய்வது அப்படிங்கிறது வழக்கம். நிறைய பேர் அந்த சிவராத்திரி விரதம் இருப்பவர்கள் மறுநாள் அமாவாசை என்று போயிட்டு குலதெய்வத்திற்கான வழிபாடுகளை அவங்கவுங்க குலதெய்வ கோவிலில் போயிட்டு செய்வது வழக்கமாங்க. அதுவும் அவங்க ஒரு குடும்பமாக போக மாட்டாங்களாம், பங்காளியோடு சேர்ந்து எல்லாருமே ஒரு கூட்டாக சேர்ந்து அந்த கோவிலுக்கு போயிட்டு தெய்வத்தோட அருளை பெற்று வருவார்கள் அப்படிங்கிறது தான் பழக்கமாக இருந்தது. ஆனால் நாளடைவில் இந்த பழக்கம் எல்லாம் மாறிடுச்சு. நிறைய பேர் வேறு ஊர்களுக்கு வேறு நாடுகளுக்கு புலம்பெயர்ந்து போனதுக்கப்புறம் குலதெய்வ கோவிலுக்கு வருவதே அப்படிங்கிறது ரொம்ப அரிதாக போயிடுச்சு. நம்ம வீட்டில் எந்த ஒரு சுபகாரிய விசேஷங்கள் நடந்தாலும் அதில் முதல் மரியாதை, முதல் பத்திரிக்கை நம்முடைய குலதெய்வத்திற்கு தான் நம்ம வைக்கணும். குலதெய்வத்தோட அருள் இருந்தால் மட்டுமே மற்ற தெய்வங்கள் எல்லாம் நமக்கு அருள் புரியும் அப்படிங்கிறது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. அது மட்டும் இல்லாமல் யமனே நம்முடைய உயிரை எடுக்க வந்தாலும் குலதெய்வத்தோட அருள் இருந்தால் மட்டுமே உயிரை எடுக்க முடியும். அப்படி இல்லைன்னா உயிரை கூட யமனால் எடுக்க முடியாது அப்படின்னும் சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த குலதெய்வத்தோட அருளை அன்றைய தினம் அந்த ஊருக்கெல்லாம் போய் எங்களால் வழிபட முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க குலதெய்வத்தை நினைத்து நம்ம வீட்டிலேயே இருந்தபடி ஒரு சிறிய வழிபாடு, அதாவது எந்த நாளிலும் நான் உங்களை மறக்க மாட்டோம் அப்படிங்கிறத குலதெய்வத்திற்கு சொல்லக்கூடிய விதத்தில் இந்த ஒரு வழிபாட்டை நாம் செய்ய போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு குலதெய்வம் ஒரு ஊரில் இருக்கிறாங்க அப்படின்னா அதே குலதெய்வம் பெயர் கொண்ட நிறைய கோவில்கள் நம்ம இப்போ இருக்கிற இடத்துல நம்மளை சுற்றி நிறைய கோவில் இருக்கும். அந்த கோவில்களுக்கு நாம் சில பொருட்களை வாங்கி தருவது சிவராத்திரி அன்று நல்லது. அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு கூட நீங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு சில பொருட்களை அன்றைய தினம் வாங்கி கொடுக்கும் பட்சத்தில் நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கி நல்ல ஒரு சுபமங்கலமான நிகழ்வுகள், பொருளாதார முன்னேற்றம் எல்லாமே ஏற்படும். நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள் எல்லாமே தீரும் அப்படிங்கிறது நம்பிக்கை. நீங்கள் இத்தனை சிவராத்திரி செய்தீர்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. இப்போ இந்த புதன்கிழமை சிவராத்திரி அன்று இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த சின்ன சின்ன விஷயங்களை செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் ஏற்பட்டது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் என் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சிவராத்திரி அன்று நீங்கள் உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு வாங்கி தர வேண்டிய மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வெல்லம் தாங்க. ஆமாங்க, இந்த ஒரு எளிய பொருளை உங்களுடைய குலதெய்வத்துக்கு 1 கிலோவோ அல்லது 2 கிலோவோ நீங்கள் வாங்கி கொடுங்க. உங்களுடைய குலதெய்வம் ஊரில் இருக்குது, நாங்கள் வேற ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா கூட உங்களுக்கு வேண்டப்பட்டவர்கள் உங்கள் ஊரில் இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லி அவங்களுக்கான பணத்தை நீங்கள் அவங்களுக்கு அனுப்பிச்சிட்டிங்கன்னா அவங்க உங்கள் சார்பாக வெல்லத்தை வாங்கி குலதெய்வ கோவிலுக்கு தருவாங்க. அது ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி அல்லது பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி, வெல்லம் அப்படிங்கிறது இனிப்பு சுவையுடையது. பல வழிகளில் அதை கோவில்களில் பயன்படுத்துவாங்க. குறிப்பாக சர்க்கரை பொங்கல், மாவிளக்கு இதெல்லாம் செய்வதற்கு பயன்படுத்துவாங்க. அதனால் இந்த வெல்லத்தை நீங்கள் அவசியம் செய்யுங்க. நீங்கள் வெளிநாடுகளில் இருந்தாலும் இந்த பதிவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா 26ஆம் தேதி மறக்காமல் நீங்கள் கோவில் நிர்வகிக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அவங்கக்கிட்டேயே நேரடியாக தொடர்பு கொண்டு உங்கள் சார்பாக வெல்லம் அப்படிங்கிறது மிக முக்கியமான பொருள், அதை தவிர்த்து நீங்கள் என்ன வேணாலும் பொருள் வாங்கி தரலாம். அதுவும் சிவராத்திரி அன்னைக்கு உங்களுடைய குலதெய்வ கோவில் மேம்பாட்டிற்கான சில பொருட்களை நம்ம வாங்கி தருவது நம்முடைய குலத்தை பல வகையில் முன்னேற்றம் அடைய செய்யும். நீங்கள் டியூப்லைட்டோ அல்லது ஃபேனோ அல்லது அங்கே உட்காந்து கணக்கு பார்க்குறதுக்கு அவங்க உட்காருவதற்கு தேவையான பிளாஸ்டிக் சேரோ ஏதோ ஒன்று, அல்லது அந்த கோவில் பொருள்களெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன பீரோவோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய சுவாமிக்கான
புடவைகள் அல்லது நகைகள், ஆபரணங்கள் ஏதாவது எது உங்களால் முடியுமோ நீங்கள் வந்து அதை வாங்கி தரலாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வெல்லத்தோட பச்சரிசியும் நீங்கள் வாங்கி தரலாம். விளக்கேற்றுவதற்கு தேவையான எண்ணெய் நம்ம வாங்கி தரது, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு இருண்ட இடத்துல ஒரு விளக்கேற்றி வச்சு நம்ம வந்து வெளிச்சத்தை உண்டாக்கினால் நம்முடைய குடும்பம் வந்து நல்ல நிலைக்கு முன்னேறும் அப்படிங்கிறது நம்பிக்கை. சில பேர் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் சொன்னதெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறேன், ஆனால் எந்த ஒரு முன்னேற்றமும் என் வாழ்க்கையில் இல்லைன்னு சொல்லுவீங்க. நிச்சயமாக அதற்கான பலன்கள் உங்களுக்கு வந்தே தீரும். நீங்கள் அனுபவிக்காவிட்டாலும் உங்களுடைய அடுத்த தலைமுறையினர் அந்த பலன்களை அனுபவித்தே தீருவார்கள். அதனால் முடிஞ்ச பொருள் இதுதான் வாங்கி தரணும், இதெல்லாம் தரக்கூடாது அப்படின்னு கிடையாது. உங்களால் என்ன முடியுமோ நீங்கள் அதை வந்து வாங்கி தரலாம். சாம்பிராணி போடுறதுக்கு அந்த வாசனை திரவியங்கள், அபிஷேக பொருட்கள் எது வேணாலும் நீங்கள் அன்னைக்கு அவசியம் வாங்கி உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு கொடுங்க. அப்படி குலதெய்வமே எங்களுக்கு தெரியாதுங்க, நாங்கள் என்ன செய்யறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாராளமாக நீங்கள் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு அபிஷேகத்துக்கு தேவையான நிறைய பொருட்கள் தேவை. விபூதி பாக்கெட்டு, இளநீர், சந்தனம் நிறைய தேவைப்படும். அதை எல்லாத்தையும் நீங்கள் பால், தயிர் எது வேணாலும் நீங்கள் வாங்கி சிவன் கோவிலுக்கு அன்றைய தினம் நீங்கள் வந்து ஒரு மாலை நேரத்திலே போய் கொடுத்துடலாம். அந்த 4 கால பூஜைகள்லாம் ஆரம்பிப்பதற்கு முன்பு நீங்கள் போய் கொடுத்தீங்கன்னா அதுவே வந்து கோடி புண்ணியங்கள் தரும். சிவராத்திரி தினத்தன்று புதன்கிழமை மாலை 6 மணிக்கு மேலே சுத்தபத்தமாக இருப்பவர்கள், அன்றைய தினம் அசைவம் எதுவும் சாப்பிடாமல் இருப்பவர்கள், அது மட்டும் இல்லாமல் இந்த வழிபாடு செய்வதற்கு முன்பு நீங்கள் கோவிலில் போயிட்டு ஏதாவது பொருள் தரணுன்னா அவசியம் தந்துடணும். அது உங்கள் குலதெய்வ பெயரில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு தந்தாலும் தரலாம், அல்லது அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு தந்தாலும் தரலாம். ஏதாவது ஒரு பொருளாவது உங்களால் முடிந்தது, அட்லீஸ்ட் ஒரு பால் பாக்கெட்டாவது நீங்கள் வாங்கிட்டு போய் கொடுக்கணும். அல்லது சுத்தமான பசும்பால் கிடைக்கும் பட்சத்தில் நீங்கள் 1/2 லிட்டர் பாலாவது வாங்கிட்டு போய் நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு பச்சை நிற துணி எடுத்துக்கோங்க. புதன்கிழமை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ஒரு பச்சை நிற துணி சதுரமாக எடுத்துக்கோங்க. அதில் ஒரே ஒரு 5 ரூபாய் மட்டும் வைங்க. ஏன்னா புதன் பகவானுக்கு உரிய எண் 5, அவருக்கு உரிய நிறம் பச்சை. செல்வ செழிப்பை தரக்கூடியது தான் இந்த பச்சை நிறம். அதனால் இந்த பச்சை நிற துணியில் ஒரே ஒரு 5 ரூபாய் மட்டும் வைத்து அதை வந்து ஒரு முடிச்சா கட்டி உங்களுடைய குலதெய்வத்துக்காக அதை வந்து வச்சிடுங்க உங்களுடைய பூஜை அறையில். நம்மளுடைய சேனலை பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம குலதெய்வத்திற்காக எப்போதுமே நம்முடைய பூஜை அறையில் நிறை சொம்பு அப்படிங்கிறத வச்சுருப்போம். ஸோ அந்த நிறை சொம்பில் நீங்கள் புதன்கிழமை பகல் நேரத்திலே அதை நல்லா கழுவிட்டு நீங்கள் தண்ணீர் பிடித்து நிறை குடமாக வைத்து அதில் பூக்கள், மஞ்சள், குங்குமம், பச்சை கற்பூரம் கூட நீங்கள் போட்டு வைக்கலாம். அதனால் குலதெய்வத்தை மனசில் நினச்சிட்டு இதை மட்டும் நீங்கள் முடிச்சு போட்டு வைங்க. நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய பல தலைமுறைகளுக்கு பண கஷ்டம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. ஏன்னா புதன் பகவானை பற்றி பல பதிவுகள் நம்ம பார்த்துருக்குறோம். புதன் பகவானும் எண் 5ம் எவ்வளவு ஒன்றோடு ஒன்று இணைந்தது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இதை செய்யக்கூடிய இந்த சின்ன விஷயத்தினால உங்களுடைய அடுத்த 7 தலைமுறைக்கும் எந்தவித பண கஷ்டம் இருக்காது, வறுமை இருக்காது, கடன் சுமை இருக்காது. இதை நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போகும்போது இந்த 5 ரூபாயை நீங்கள் எடுத்து உண்டியலில் போட்டுடலாம். இந்த பச்சை நிற துணியை நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய மரத்தடியில் போட்டுட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துடலாங்க. ஸோ முடிஞ்சவங்க இதை செஞ்சு பாருங்கள், நல்ல பலன் உங்களுக்கு தரும். பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.